ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026 தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது என்னன்னா என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி, ஜென்ம சனி இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பெயர்ச்சி ஆகி 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்ப்பாரு. அப்போ ஜென்ம சனி சனியோடைய தீமைகள் முற்றிலுமாக குறைந்து சனியோடைய நன்மைகள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். அது போக ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துலயும், கேது 5ஆம் இடத்துலயும் பெயர்ச்சி ஆயிரும். குருவும் உச்சபலம் பெற்று, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி குருவும் உச்சபலம் பெற்று உங்களுடைய ராசியும் பார்ப்பாரு, லாபஸ்தானத்தையும் பார்ப்பாரு. இது நல்ல அற்புதமான பலன்கள் தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழில் ரீதியா எப்படி மாற்றங்கள் இருக்கும்? தொழிலுக்கு பாத்தீங்கன்னா அதிபதி யாரு? உங்களுடைய ராசி அதிபதி குருவே. அவர் 5ஆம் இடத்துல உச்சமாகி 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் யாரு? உங்க ராசிக்கு சனி. அவரு உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. 11 கூடையவர் 10 பார்ப்பாரு, 10 கூடையவர் 11 பார்ப்பாரு. எப்படி காம்பினேஷன் இருக்கு பாருங்க. அப்போ இந்த வருடம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எது இருக்கோ இல்லையோ, தொழிலை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட வளர்ச்சி, நல்ல அமைப்பு, நிறைய லாபங்களை ஈட்ட முடியும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது. தொழில் ரீதியா இறக்குமதி ஏற்றுமதி இருந்துச்சுன்னா நல்ல வருமானம். அதே மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. முக்கியமா இந்த இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது அருமையான காலகட்டம். இந்த காலகட்டத்துல நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிக்கலாம், அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறத விரிவுபடுத்தவும் செய்யலாம். அந்த அளவுக்கு காசு பணம் அப்படிங்கிறது நிறைய வரப்போகுதுங்க. லாபஸ்தானத்தை குரு பார்த்தாலே மெயினா தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபங்களை கட்டாயம் ஈட்ட முடியும். அது போக லாபஸ்தானாதிபதி சனி உங்களுடைய ராசியில இருக்கிறது கூடுதலான சிறப்பு. அது போக ராகு 11ஆம் இடத்துக்கு வருது, இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சியை உண்டு பண்ணிடுவாரு. பொதுவாவே தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க. உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனாலையும் ஜென்மத்துல சனி இருக்கனால மன கிளேசங்கள், மன இறுக்கங்கள், அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் இழுபறி நீடிக்கும். பொதுவாவே கிரக அமைப்புகள் நல்லதாக இருந்தாலும் சனியோடைய கர்ம பலன் அதிகமாக இருக்கனால தெய்வ வழிபாடு, தெய்வ அனுகூலத்தை தேடிக்கணும். குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை தேடி கொடுக்கும். பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் கிடைக்கணும்னாலே நமக்கு குருவோடைய பலம் இருக்கணும். உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சகல விதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவா நல்ல பலன்கள் நிறைய இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. ராகு 11ஆம் இடத்துக்கும், கேது 5ஆம் இடத்துக்கும் வருது. திடீர்னு உத்தியோகத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ப்ரொமோஷன் 9ஆம் இடம் பதவி உயர்வை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்தை குரு பாக்குது. அப்போ பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட், நீங்க ஒர்க் பண்ற இடத்துல மேனேஜ்மெண்ட் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பாங்க, பாராட்டுவாங்க, நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு 12ல இருக்கனால வருட ஆரம்பத்திலேயே வெளிநாடுகளுக்கு, வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா மீன ராசிக்கு இந்த காலகட்டம் வளர்ச்சி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, நல்ல உயர்வு, அதிர்ஷ்டம், ஐஸ்வர்யம், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்க போகுது. அமைப்புகள் நல்லா இருக்கு. அதுக்கு தகுந்த பலன்களை எடுத்துக்கங்க. மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனியோட பாதிப்புகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்கு. ஆனா அது குருபலம் இல்லாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ஜூனுக்கு அப்புறம் நல்ல குருபலம் இருக்கு. அதனால சனியுடைய பாதிப்புங்கிறது உங்களுக்கு குறைவாதான் இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். நீங்க முன்பை விட நல்ல உத்வேகமாவும் பாசிட்டிவாவும் எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. நிறைய என்னன்னா பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்க. உங்களுக்கு தெய்வ வழிபாடும் பண்ணிக்கிட்டு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா, மந்திரங்கள் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருங்க. மணி மந்த்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி பாருங்க. அது உங்களுக்கு நிறைய கை கொடுக்கும். 7ஆம் இடத்தை சனி பாக்குதுங்க. பார்ட்னர்ஷிப் வழி பாத்தீங்கன்னா மனக்கசப்பு, விரிசல்கள், பார்ட்னர்ஷிப் கட் ஆகுறதெல்லாம் நடந்தாலுமே ஒரு பிசினஸ சூப்பரா ரன் பண்ணிட்டு கொண்டு போயிட முடியும். இந்த வருடம் உங்களுக்கு
தொழிலும், உத்தியோகமும் அவ்வளோ சிறப்பா இருக்கு. அதனால பார்ட்னர்ஷிப் வழி கட்டாயம் ஒரு மனக்கசப்பு ஏற்படும். அதனால அவங்களுக்கு உண்டான ஷேர பிரிச்சு குடுத்துருவீங்க. பிசினஸ நீங்களே தனியா செஞ்சுக்க முடியும். அது போக 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு எப்பவுமே பாதகமா இருக்கனால, பார்ட்னர்ஷிப் போடுறதுங்கிறது அவ்வளவு சாலச் சிறந்தது கிடையாதுங்க. இதுக்கப்புறம் வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னா, உங்களுக்கு குரு பலம் நல்லா இருக்கு. 9ஆம் இடத்த பாக்குது. 5ஆம் இடத்துல உச்சமாயி, சனி 7ஆம் இடத்த பாக்குறதுனாலயும், ராகு 11ல இருக்கிறதுனாலயும், நெறைய பேருக்கு லவ் மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, விருப்ப திருமணம், அதே மாரி வீட்ல பேரண்ட்ஸ் உடைய சப்போர்ட்டோடையே, அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல அமைப்புகள், கிரக சூழ்நிலைகள் நல்லா இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருந்து 5ஆம் இடத்துக்கு வரதுனால, நல்ல ரேங்கிங் வாங்க முடியும். 11ஆம் இடம்ங்கிறது உயர்கல்விய குறிக்கக்கூடியது. ராகு அங்க வரதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் இருக்கு. அப்போ நல்ல வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரு உத்தியோகத்துக்காகவோ, பிசினஸ்க்காகவோ, தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. அத கட்டாயம் யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சு முடிச்சுட்டு நல்ல ஸ்கூலுக்கு போறது. 10த் முடிச்சுட்டு +2க்கு நல்ல வேற ஸ்கூலுக்கு போறது. +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு ரொம்ப நல்ல காலேஜ். ஹையர் ஸ்டடீஸ் பிஜி படிக்கிறது நல்ல காலேஜ். அந்த மாரி காலேஜ் படிச்சு முடிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இதே இல்ல. இந்த வேலையே கிடைக்கல அப்டின்னா, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. சனியுடைய அமைப்பு உங்களுக்கு ராசியில இருக்கனால, நீங்க படிச்ச விஷயங்கள் நெறைய பேத்துக்கு ஞாபக மறதிய குடுத்துரும். அதனால சரஸ்வதி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணிக்கங்க. படிச்சா தான் லைஃப் அப்படிங்கிறத உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. படிக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நல்ல உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கும், திறமைக்கும் தகுந்த நீங்க விரும்புன, எதிர்பார்த்த சேலரியோடையே ஒரு நல்ல ஓப்பனிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வாங்க. இன்னும் நல்ல பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தானா தேடி வரும். மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானா தேடி வரப்போகுது. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். வெளிப்படுத்துங்க. இவ்ளோ நாள் உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தது போதும். எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நீங்க விரும்பக்கூடிய அத்தனையுமே தானா தேடி வந்து கிடைக்க போது. குடும்பத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள விருத்தி பண்ணலாம். அதே மாரி புதுசா ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஒரு நல்ல ஜாப்க்கு ஜாயின் பண்ணி போகலாம். இது எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்கனால 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை வரும். அப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அனுசரிச்சு கட்டாயம் போணும். இது மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் சரிங்க. லைஃப் பார்ட்னர்ஸ் கிட்ட அனுசரிச்சு போணும். அவங்க வந்து நீங்க வந்து கஷ்டப்படுறது எல்லாமே உங்க லைஃப் பார்ட்னருக்கு நீங்க செய்வீங்க. ஆனா, அத அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே நேரத்துல அவங்க என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சு அனுசரிச்சு நடந்துக்கணும். 2மே உங்களுக்கு உண்டானது தான். முக்கியமா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாவே வந்து நல்லவங்க. ஆனா, அவங்களுடைய மனது மத்தவங்களுக்கு புரியாது. ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருந்து இந்த ஜென்ம சனி காலகட்டத்துல உங்களுடைய உணர்வுகள ரொம்ப அமைதியான வழியில வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சிரும். ஆனா, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. குரு பலம் பரிபூரணமா இருக்கனால, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். குருவோடைய அனுக்கிரகம் இருக்கனால, தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆயிருவீங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. விரும்பின அனைத்துமே தானாக நடக்கக்கூடியது. நினைச்சது எல்லாமே நடக்கிறது. எடுத்த காரியங்கள்ல வெற்றி, இது எல்லாமே கிடைக்கும். மீன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, வாகன பிராப்தம் நல்லா இருக்கு. வீடு வாங்கி அத வாடகைக்கு விடுறது, வீடு கட்டுறது, சொத்து சேர்க்கை இது எல்லாம் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வீகத்த குறிக்கும். பூர்வீகத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த டிசம்பருக்கு அப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு. அந்த காலகட்டத்துல டிசம்பர்ல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். பூர்வீகத் மூலியமா ஆதாயம் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. ஆடை, ஆபரண சேர்க்கைகள்லாம் இருக்கு. நீங்க நெனச்ச காரியங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் இருக்கு. முக்கியமா குருவும், கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, குழந்தையே இல்ல அப்டின்னா,
ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா உடனடியா குழந்தைகள் இருக்கும். செயற்கை முறை கருத்தரிப்புக்கெல்லாம் குரு, கேது காம்பினேஷன் தான் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதுவரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில அது பண்ணீங்க அப்படின்னா, கட்டாயம் சக்சஸ் ஆயிரும். ஐவிஎஃப் இந்த டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் சக்சஸ் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. திடீர் மேரேஜ் திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாரி ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. மீன ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் அள்ளி குடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். கலைக்கு கேது தான் அதிபதி. அது கூட குரு சேருது. பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்கு. 11ல ராகு இருக்கு. பல கோடிகள சேர்த்துற அளவுக்கு வருமானம் சாதாரண நிலையில இருந்து சூப்பர் ஸ்டார் நிலை அப்படின்னு சொல்றோம்ல, யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, உங்களுடைய ராசிக்கு பொருந்துது. மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணிக்கங்க. அது மூலியமா காசு பணம் சம்பாரிக்கிறது, மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுறது, உங்களுடைய பேரும் புகழும் பெரிய லெவல்ல பிரபலமாகுறது, நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. சனி ஜென்மத்துல இருக்காரு. எல்லா விஷயங்களையும் கவனமாக இருங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானமா இருக்கனால, கூடுதல் கவனம். பதவிக்கு வந்து ஏதாவது வேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா குரு உங்கள எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கிறாரு. 11ல ராகு இருக்கனால நெறைய காசு பணம் சம்பாரிக்க முடியும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல இடத்துக்கு போவீங்க. அதே மாரி உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்தாலும் அவங்களுடைய ஆதரவும் சேர்ந்தே கிடைக்கும். எல்லா விஷயமும் நன்மையும், தீமையும் கலந்து தான் இருக்கு. ஒவ்வொரு கையெழுத்து போடும்போது வாசிச்சு, வாசிச்சு கையெழுத்து போடுங்க. உங்களுடைய பேரு எங்கேயாவது தவறாக யூஸ் பண்றாங்களான்னு பார்த்துக்கங்க. நீங்க சொல்லாத ஒரு விஷயம், ஆர்டர் போடாத ஒரு விஷயத்த எங்கேயாவது செய்றாங்களான்னு கிராஸ் செக் பண்ணிக்கங்க. கூடுதல் கவனம் தேவை. ஆனா நல்ல ஆதாயங்கள் உண்டு, வருமானங்கள் உண்டு, பிராப்தங்கள் நெறைய இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னா, ஜென்ம சனி கட்டாயம் சக்சஸ குடுத்துரும். குரு பலமும் நம்ம நல்லா இருக்கு. எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி குரு பலம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. பதவி ஸ்தானத்துல இருக்கு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அது போக ராகு, கேது 12, 6ல மறைஞ்சிட்டனால பெருசா வந்து தீமைகள் கிடையாது. ஜென்ம சனி வெற்றி வாய்ப்ப குடுக்குமா? எனக்கு 7 சனி நடக்குது, 7 சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க. மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எப்பவுமே சனி சந்திரன்கிறது தான் மாசான பொதுமக்கள். ஜன வசியத்துக்கு சனி சந்திரன் வேணும். கட்டாயம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு வந்துரும். ஜனவசியம் வந்துரும். சில இது பக்கத்துல வெற்றி வரும். ஆனா அது டக்குன்னு தட்டி போயிரும். சில பல நம்பர்கள்ல தோல்வி அடையறதுக்கு முன்னாடியே அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. உங்களுடைய தசாபுத்தியும், உங்களுடைய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஆனா ராசிப்படி நல்ல அமைப்புகள் இருந்தாலும் கூட, கோச்சார ரீதியா நல்லா இருந்தாலும் கூட, உங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள், பூஜைகள் பண்ணிக்கங்க. சனியுடைய தாக்கம் குறைய ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பொதுவா பொருளாதார உயர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல சனி 10ஆம் இடத்த பார்க்கறனால கருவம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மத்தபடி ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கூடுதலான கவனம் தேவை. பொருளாதார ரீதியா நெறைய பெரிய அமைப்புகள் நடக்கு. 5ஆம் இடத்துல குருவும், கேதுவும் உச்சம் பெறறனால உபாசனை எடுங்க. ஒரு குருநாதர சந்திச்சு அவர்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாரி குரு, கேது காம்பினேஷன் சேர்ந்திருக்கிறது. ஒரு உபாசனை எடுத்தீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள்லாம் சீக்கிரமா உங்களுக்கு சித்தியாகும். தெய்வ வழிபாடுகள் அதிகமா பண்ணும்போது, உங்களுக்கு தெய்வ பலம் கூடுதல் அமைப்புகள், பெரிய மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி வெளிநாடு இதெல்லாம் புனித யாத்திரை செல்றது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். குரு பலம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு. 9ஆம் இடத்த பார்க்கிறது. அப்போ வந்து சொசைட்டில உங்களுக்கு நல்ல பேரு, புகழ் இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. காசு பணத்த சம்பாதிக்கிறதுக்கு 11ஆம் இடத்த குரு பாக்குது. அதனால பொருளாதார வாழ்க்கையும் நல்ல சிறப்பா இருக்கு. ஆன்மீக வாழ்க்கையும் நல்லா இருக்கு. உறவுகளிடையே இருக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்கு. மீன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த 2026 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அற்புதமான பலன்களும், நல்ல சகலவிதமான சௌபாக்கியங்களையும், அ ஐஸ்வர்ய பிராப்தத்தையும், அஷ்டலக்ஷ்மி பிராப்தத்தையும் உங்களுக்கு குடுக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க.
குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சமாகிறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். மீனராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. நீங்கள் இது வேறு எங்களுக்கு புத்தாண்டு பலன்கள் வேறு ஒன்று கேடாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஜென்ம சனினால் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஜென்மத்திலே உட்காந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் பிரச்சனை, புருஷ கொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, தொழிலை ஒழுங்காக பார்க்க முடியல, அது இடைஞ்சலாக இருக்குது, நினச்ச விஷயத்த நினச்ச மாதிரி நடத்தவே முடியலன்னு பயங்கர புலம்பல் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் உங்களுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி நடக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு மற்றும் உங்கள் தொழில் ஸ்தானாதிபதியான குரு உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் முழுமையாக உச்சமாகி உட்கார்றாருங்க. இது அட்டகாசமான அமைப்பு. என்ன, அது ஜென்ம சனியோட தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். ஏன்னா குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்திலேயே படுது, மீனத்திலேயே படுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுதுங்க. தைரியமாக இருங்க, மனசை தளர விடாமல் இருங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு ஏற்றமான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி தந்தை வழி உறவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த சமயத்தில் 7.5 சனி சமயத்தில் நீங்கள் வீடு வண்டி வாகனங்கள் ஒரு சுபவிரயங்கள் பண்ணுறதுக்கான அமைப்பும் சூப்பராக இருக்குது. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம், பண வரவு எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க, கூடா நட்பு கேடாய் முடியும். அப்போ ஒரு புதுசாக நண்பர்கள் வந்தாங்க, புதுசாக யாராவது அறிமுகமானாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் கொஞ்சம் ஜென்ம சனி நடக்கும்போது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லதுங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. குருவோட பார்வை 5ஆம் இடம், குரு 5ஆம் இடத்துல இருக்கார். பஞ்சம குரு, உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுபகாரியங்கள், கல்யாணம், இல்லைன்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருந்தால் ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது. இந்த மாதிரி பஞ்சமத்தில் உச்சம் பெற்ற குரு உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உச்ச நிலைமைக்கு கொண்டு போய் வைப்பாருங்க. அங்கேருந்து 9, 11 1ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறனால, பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனால அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு, அங்கேயே சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான அமைப்பு, நிறைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் போவீங்கங்க. உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. ஒரு முகத்துலேயே ஒரு தேஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும். ஜென்ம சனியினால் உங்கள் முகம் வந்து கொஞ்சம் வாடி போய் கொஞ்சம் நேரம் மங்கி இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் குருவோட பார்வை அது எல்லாத்தையும் மாற்றி உங்களை பார்க்கும் போதே பழையபடி ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னாங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்குறனால லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பண வரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொழில் நல்லா இருந்தால் தான் நமக்கு லாபம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். தொழில் மூலியமாக நல்ல வருமானம் இருக்கும். அது விவசாயத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில், சினிமா துறையில் இருக்கவங்க, அரசியல்வாதிகள், குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல காரியங்களும் கிடக்குங்க.
அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு குருவோட அருளால் கட்டாயம் கிடைக்கும். குருவை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இடம் மாற்றங்களும் கிடைக்கும். வீடு மாற்றம் நினச்சிட்டு இருந்தீங்களா, வீடு மாற்றம் கிடைக்கும். இல்லை உத்தியோக மாற்றம் வேணும்னு காத்துட்டு இருந்தீங்களா, உத்தியோக மாற்றம் கிடைக்கும். ஒரு சொத்து கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாற்றமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, 40 வயசு ஆச்சுங்க, 42 வயசு ஆச்சுங்க, கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நீண்ட நாள் ஒரு ஆசை அபிலாஷை உங்களுக்கு வந்து நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் கனவு ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த கனவு இந்த சமயத்தில் உங்களுக்கு நிறைவேறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ராகு 12ல் இருக்காருங்க. ராகு 12ல் இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை வந்து கொடுப்பாருங்க. உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், விஷ ஜந்துக்களால் கொஞ்சம் தொந்தரவு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனை, இன்ஃபெக்ஷனால் இல்லை மருந்து வந்துட்டு சைடு எஃபெக்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. 12ல் ராகு இருக்கிற நிறைய ட்ராவல் போவீங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அது குடிக்குங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சமயத்தில் மந்தத்தன்மையாக இருப்பாங்க. அந்த மந்தத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் நீங்கும். படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா டைமில் வேறு ஏதாவது கற்றுக்கலாமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, அந்த மாதிரி மாணவர்களோட எண்ணங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களோட மூத்த சகோதரரோட ஃபுல் சப்போர்ட், அப்பாவோட ஃபுல் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்க போகுதுங்க. சரி, பெண்கள் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வேலைபளு அதிகமாகும். வீட்லேயும் வேலை, வந்து குடும்ப ஆஃபீஸ்லேயும் அதிகப்படியான வேலை. ஆனால் உங்களோட திறமை, முழு திறமை ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களோட முழு திறமை எல்லாத்துக்கும் வந்து தெரியுங்க. குழந்தைகளோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கான டைம் வந்து ஒதுக்கிக்குங்க. உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கிக்கிறது, உங்கள் மனசை கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாப்பிடும்போது நல்ல எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவையும் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா, பழனி மலை முருகன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு அங்கே தர விபூதியை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விபூதியோடு கலந்து வச்சுக்கிட்டு தினமும் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் திருநூறு வச்சு விபூதி வச்சுட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. கட்டாயம் சூப்பராக இருக்கும். அதிகாலையில் எழுற பழக்கத்தை அந்த மீனராசிக்காரங்க வச்சுக்கும் போது இந்த வருடம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் வழிபாடு திங்கக்கிழமையில் பண்ணுங்கங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் டானிக் மாதிரி உங்களுக்கு வந்து செயல்படுங்க. வியாழக்கிழமையில் மகான்கள் வழிபாடு அவங்களோட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி கோளறு பதிகம், தினமும் கோளறு பதிகம் படிங்க. கோள்கள்னால் வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். தைரியமாக இருங்க மீனராசிக்காரங்க. இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமான வருடமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிறப்ப, சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே, ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிட்டேன், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான், ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவர் உங்களுக்கு பாக்குறாரு. அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம்,
குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு, கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துலருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுருவீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்குறோம்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா, ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு, கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது. அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்‌க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி. அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னி ராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்டின்னா, கால பைரவர் வழிபாட பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்டின்னா, கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பாத்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித
உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பார்த்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌க்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர். அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது, அன்னதானம் பண்ணுனோம்னா நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது, எவ்வளோ பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு, கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்டி இல்லன்னா சோம்பேறித்தனம்.
நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேலை வருது. படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மை குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்? மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசியினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். ஆன்லைன்ல வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க, உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு.
ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பெரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப் பிரிவினையாகி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூன்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பலாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃபேம் ஆவீங்க. பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நினைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4வதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அததான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! நான் லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியலன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு
அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக, ஜெய் குருதே, ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் வந்து எப்போ பிறக்குது, தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை வந்து 9:30க்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருடத்துல வந்து 3 பெயர்ச்சிகள் இருக்கு. குருவே வந்து பாத்தீங்கன்னா, க உங்களுக்கு 2ஆம் இடத்துலருந்து 3ஆம் இடத்துக்கு ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வக்ரமாவே பெயர்ச்சி ஆயிடுறாரு. அதே மாரி ராகு, கேது பெயர்ச்சிகள் இருக்கு. சனி பெயர்ச்சி இந்த வருடம் இல்ல. ஆனா 12 ராசிகள்லயுமே இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்ங்க. உங்களுக்கு எந்த ராசியா இருந்தாலும் இந்த திசா புத்தின்னு ஒண்ணு ஓடும் இல்லைங்களா? அது எந்த திசையா இருந்தாலும் சரி, ராகு திசையா இருந்தாலும் சரி, அல்லது வந்து குரு திசையா இருந்தாலும் சரி, சனி திசையா இருந்தாலும் சரி, நல்ல அற்புதம். அதாவது இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கோடீஸ்வரன் ஆகுறது உறுதி. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம், சகல விதமான சௌபாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது. ஆல்ரெடி குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. பெயர்ச்சியாகி குரு வந்து 3ஆம் இடத்துல இருந்து எங்க பார்ப்பாருன்னா, 11ஆம் இடத்த பார்ப்பாரு. அது எவ்வளவு அற்புதம்! குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடியது 11ஆம் இடம். சோ அதுவும் நல்ல அமைப்பு. சனி ஆல்ரெடி உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்காரு. சனி தசை நடக்கிறவங்களுக்குலாம் இது வந்து நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அது போக ராகு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு ராகு பெயர்ச்சி ஆகுது. 9ஆம் இடத்து ராகு வந்து சகல விதமான சௌபாக்கியங்கள குடுக்குங்க. 3ஆம் இடத்துக்கு கேது பெயர்ச்சி ஆகுது. இதெல்லாம் நல்ல அற்புதமானது. அது மட்டும் இல்லாம குரு அதிசாரமா வேற 4ஆம் இடத்துக்கு வராருங்க. இது வந்து என்ன உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, இறைவனே வந்து உங்களுக்கு வரம் குடுக்கக்கூடியது தான். டைரக்ட்டாவே வந்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ரிஷப ராசிக்கு இருக்குது. நீங்க என்ன திசை அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நீங்க ராகு திசையா உங்களுக்கு அல்லது குரு திசையா, சனி திசையான்னு சொல்லுங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்லா இல்லைன்னா, அதுக்கு சின்ன பரிகாரங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க செய்யுங்க. பொதுவாவே உங்களுக்கு வந்து பிசினஸ் அதாவது நல்ல இன்கம் வருமா இந்த வருடம் அப்படின்னா, நல்ல அமைப்புகள் இருக்குங்க. இந்த வருடம் நீங்க சம்பாரிக்கல அப்படின்னா, எந்த வருடமும் சம்பாரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் அப்படி இருக்கு. இந்த கிரக பெயர்ச்சிகளும், கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்புகள்ல உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். பிசினஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பார்க்கக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு. இந்த வருட ஆரம்பத்துல குரு 10ஆம் இடத்த பாக்குது. அதனால நல்ல அமைப்பு. 10 குடையவர் 11. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில் மூலியமா என்ன ஆகும்? நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. புது புது விஷயங்கள் பண்றது தொழில, அல்லது தொழில அபிவிருத்தி பண்றது, தொழிலுக்காக இன்னொரு பக்கம்
ஸ்டார்ட் பண்றது. ஒரு பக்கம் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா, தொழில வந்து பிரான்ச் போடுறது, பிரான்சைசிஸ் எடுக்கிறது இந்த மாரி அமைப்புகள் இருக்கும். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப அற்புதமான டைம் இது. நெறைய ஆர்டர்ஸ் வரும் உங்களுக்கு. நெறைய வந்து இப்போ நீங்க ஒரு யூனிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ராவே போட்டு பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துரும். தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது, புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்றது இந்த அமைப்புகள் இருக்கு. எ இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் தான். நீங்க ஆல்ரெடி வந்து ப ப பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு வந்து தொழில் ஏதாவது ரொம்ப சுணக்கமா இருக்கு அப்படின்னா கூட, இனி வந்து இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதிலிருந்து உங்களுக்கு தொழில் மெல்ல மெல்ல வந்து வளர்ச்சிய நோக்கி போகும். வளர்ச்சிய நோக்கி மட்டும் கிடையாது, நல்ல லாபத்தாவும் உங்களுக்கு வந்துருங்க. நல்ல லாபத்தோட உங்களுக்கு தொழில பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். நீங்க எதிர்பார்த்தத விட பல மடங்கு உங்களுக்கு தொழில்ல வெற்றியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும். நிரந்தர வருமானம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதிகமான நல்ல பலன்கள உங்களுக்கு செய்வாரு. நிரந்தரமான வருமானம், பெரிய லெவல்ல உங்களுக்கு வருமானத்த உறுதியாக குடுத்துருவாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான டைம் தான் இது. ஏன்னா உங்களுக்கு ஆ ல ராசி அதிபதியா போறதுனால, அதிகமா இந்த ரிஷப ராசியில வந்து 12 ராசிகள்ல வந்து ரிஷப ராசி வந்து நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய மெயின் டார்கெட் காசு, பணம் சம்பாரிக்கணும். குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் அதிகமா இருக்கும். இதோடைய சிம்பலே வந்து மாடு தான். மாடு மாரி உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய டைம் தான். ஏன்னா 6 கூடையவரும் சுக்கிரனே இருக்கனால எப்பவுமே உழைப்பு, உழைப்பு. உங்களுக்கு சும்மா உட்கார்ந்திருந்தா பைத்தியம் பிடிச்சு போயிரும். அடுத்தது என்ன செய்யலாம்? எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிற சிந்தனைகள் 24 ஹவர்ஸுமே தூங்குற நேரத்த தவிர எல்லா டைமும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. குரு வேற 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, தொழில்ல நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு. திடீர்னு ஒரு உத்தியோகத்துல மாற்றங்கள் இருக்கு. ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்த மாத்துறது அமைப்பு இருக்கு. அதே மாரி ப்ரமோஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம சேலரி இன்கிரிமென்ட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இப்போ ஒரு ரூ. 50,000 சம்பளத்துல இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு ரூ. 1,00,000 மாறுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இருக்க சேலரிய விட டபுள் ப்ரமோஷன்ஸு, டபுள் சேலரி இன்கிரிமென்ட்டு இந்த மாரி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அல்லது உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இன்னொரு கூடுதலா ஏதாவது ஒரு இன்கம்மு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். வருமானம்ங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. அது வந்து பிசினஸ் தொழில் பார்க்குறவங்களுக்கும் சரிங்க, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, காசு, பணம் அப்படிங்கிறது நிக்காம வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான வருமானம். நீங்க ஒரு பட்ஜெட் போட்டிருப்பீங்க. அதுக்கு மேலே நல்ல வருமானம் வரும். கரெக்ட்டா சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னாலே, உங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு அதிகமான அமைப்புகள் இருக்கு. இந்த 4ஆம் இடத்துல குரு வரப்போறாரு. அந்த டைம்ல வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. அதே மாரி 12ஆம் மாசம் டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். ராகு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாகி 10ல இருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுப்பாரு. இந்த காலகட்டம் அதாவது ராகு, கேதுவும் பெயர்ச்சியாகும். குருவும் அதிசாரத்துல 4ஆம் இடத்துக்கு வருவாரு. அந்த டைம்ல வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு தொழிலுக்காகவோ அல்லது வந்து நீங்க வந்து உங்களுடைய ஓன் பர்ப்பஸ்க்காகவோ வந்து பார்த்தீங்கன்னா, வாகனம், காரு, லக்ஸூரியான கார்ஸ் இந்த மாரி வாங்குறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதே மாரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு. நீங்க லேண்ட் வாங்கி போட்டிருப்பீங்க. அதுல வீடே கட்ட முடியலன்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. வருமானமும் வரும். கூடுதலா என்ன பண்ணலாம் நீங்க? லோன் போட்டு நீங்க ஒரு வீட்ட கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இவ்ளோ நாள் தள்ளி போயிட்டு இருந்தாலும், இந்த டைம் அதுக்கு உண்டான அமைப்பு கட்டாயம் வந்துருது. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சியாயிட்டு அதுக்கப்புறம் என்னது அதிசாரமா பெயர்ச்சியாயி 2 மாத காலம் தான் இருப்பாரு. அந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்த பார்ப்பாரு. ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஒரு பிசினஸோ அல்லது உத்தியோகத்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடியவங்க அடுத்தடுத்து டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்ப தேடி குடுத்துருவாரு. குரு வந்து ஆரம்ப காலகட்டத்துல அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் நீங்க போய் ஒரு இடத்துக்கு பணம் குடுக்கறது, இந்த மாரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவை. அதே மாரி அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்க விஷயங்கள சொல்றது, அதே மாரி பேசுறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. வெளிநபர்களால ஆபத்துகள் இருக்கு. கூடுதலா மத்தவங்களுக்கு பணம் குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. நீங்க பணம் வாங்குறதுனால கவனமாக இருங்க. காசு, பணம் குடுக்கறது ரீதியா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே ரிஷப ராசிக்காரங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ, உங்ககிட்ட பணமே இல்லைனாலும் மத்தவங்க வந்து நீங்க என்ட்ட பணம் இல்லப்பான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு பிளஸ் வந்து மைனஸும் அதுதான். ஏன்னா யாராவது நீங்களே வந்து ஏதாவது ஒரு
வேற எதுலயாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பணத்த லாக் பண்ணியிருப்பீங்க. ஒரு இடத்துல போட்டிருப்பீங்க. அல்லது ஒரு வீடு கட்டுறதுல ஒரு லோன் போயிட்டு இருக்கும். ஆனா, வெளியில இருந்து உங்களை பார்க்குறவங்களுக்கு நீங்க பெரிய லெவல் லக்ஸூரியா இருக்கிற மாரி, கோடீஸ்வரன் மாரி தெரியும். நீங்க கடனாளின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப பணம் வந்து கேட்கும்போது, "இல்லப்பா" அப்படின்னு சொன்னா நம்பாம, அதனால சண்டை சச்சரவுகள், உறவுகளுக்கு இடையே விரிசல்கள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே கிராஸ் பண்ணி தான் வந்தாகணும். இதுக்கப்புறம் குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெயர்ச்சியாகி வராருன்னு சொல்லலாம் 3ஆம் இடத்துக்கு. உங்களுக்கு பாக பிரிவினை, உங்களுடைய இடம் சார்ந்த விஷயங்கள், இடம் ரொம்ப நாள் வந்து இடத்த வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக. அந்த மாரி விக்காத இடங்கள்லாம் விக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க வந்து ரொம்ப நாளா இடம் வாங்கி விக்காம முடியலன்னா, இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. இந்த குரு பெயர்ச்சி ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் இடம் வித்துரும். அதே மாரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுடைய பாகம் வந்து தன்னால பிரிவினை ஆயிரும். உங்களுக்கு வரக்கூடிய ஷேர்ஸ் தன்னால வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பார்ப்பாரு. ராகுவும் அந்த டைம்ல வரதுனால, தந்தை வழி சொத்துக்களும் இருக்கு. கூடுதலா வந்து தந்தைக்கு மருத்துவ செலவோ அல்லது மருத்துவ கண்டமோ இருக்கு. அதனால அதையும் பார்த்துக்கணும். தாயார் வழி தேக ஆரோக்கியங்கள கூடுதலா கவனம் செலுத்துங்க. முக்கியமா வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். நெறைய நன்மைகள் அமைப்புகள் இருக்கு. அதே மாரி படிப்பு சார்ந்த விஷயங்கள். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புல வந்து இந்த டைம்ல கொஞ்சம் ஆர்வமின்மை. ஏன் அப்டின்னா 4ஆம் இடத்துல கேது இருக்குது. குருவும், கேதுவும் சேரும்போது, அந்த படிக்கக்கூடிய தன்மைகள்ல வந்து ஏதாவது ஒரு தடைய உண்டு பண்ணிரும். நீங்க படிக்கணும்னு நெனச்சா கூட, அந்த டைம்ல ஏதாவது ஒரு ஒர்க்கோ அல்லது வேற ஒரு சூழ்நிலைகளோ கிரியேட் ஆயிரும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தெய்வ வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. அதே மாரி நீங்க வந்து அடுத்தது என்ன ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அத உங்களுடைய வெல்விஷர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ரொம்ப நாளா வந்து உத்தியோகத்துக்காக அதான் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஜாப் தேடிட்டு இருக்கேன். ஜாபே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வருடம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைம்ல வந்து வேலை கிடைக்கும். அதுவும் இல்லாம அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நெறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சர்வீஸ் கமிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, அதே மாரி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்கு. குரு வந்து 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கு அதிசாரமா வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு எல்லாமே மங்களகரமாக இருக்கும். அதாவது நீங்க நெனச்ச அத்தன விஷயமுமே வந்து நடக்க போகுது. இவ்வளோ நாளா வந்து எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ஒர்க்குக்கு போறதுன்னா, அந்த ஒர்க்குக்கு போறதுக்கு நெறைய தடைகள் இருந்திருக்கும். இப்போ அந்த தடைகள்லாம் தகர்த்தெறிஞ்சுட்டு அந்த ஒர்க்குக்கு போகுவீங்க. குடும்பத்துல உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி, சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், அ கல்யாணம் ஆன பெண்களா இருந்தா கணவர் வந்து உங்கள ஆதரிச்சு உங்களுடைய தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இல்ல பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமா தான் இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, 9ஆம் இடத்துல ராகு வராரு. 3ஆம் இடத்துல கேது வருது. அப்போ சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன அப்டின்னா, சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கும்போது, நீங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா, தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஒரு பொருள வந்து இன்ஃப்ளூயன்சர்னா இப்ப நெறைய அட்வர்டைஸ் குடுப்பாங்க இல்லையா? அது மாரி வந்து பண்ணும்போது யோசிச்சு பண்ணுங்க. இல்ல அப்டின்னா, அது ஒரு பெரிய அவமானங்கள்ல சிக்கிக்கிறதுக்கோ, அல்லது கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. சோசியல் மீடியால நீங்க இன்ஃப்ளூயன்சரா இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டயாவது சாட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருங்க. பொதுவா ஆன்லைனு இந்த Facebook, Instagram இந்த மாரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது கவனமாக இருங்க. ரெக்கார்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள்ல போய் மாட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பெண்கள். அதனால கவனமாக இருங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்க பெற்றோர்கள் கிட்டயோ அல்லது உங்க கணவர்கிட்டயோ சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. இத ஞாபகம் வச்சுக்கங்க. இல்ல அப்படி வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா, அது தவறான விஷயம். அந்த தவறுக்கு கட்டாயம் பனிஷ்மென்ட் உண்டு. 11ஆம் இடத்துல வந்து சனி இருக்காரு. நெறைய லாபங்கள் கிடைக்கப் போகுது. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு நல்ல காசு பணமா வரதுக்கு உண்டான அமைப்புகள், ஆசை, அபிலாசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புகள், மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும்.
குரு 3ஆம் இடத்துல இருக்கனால இளைய சகோதரன் வழி ஆதரவுகளும் கிடைக்கும். மொத்தத்துல சகோதரன் மூத்தலோ அல்லது இளைய சகோதர வழியோ ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா திருமணம் சார்ந்தது குருபலம் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த வருடம் இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு நடந்துரும். இந்த 2026 தமிழ் வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல எவ்வளவு தடைகளா இருந்தாலும் சரி, அந்த தடையெல்லாம் மீறி குரு ஆசீர்வாதத்தோடயே நீங்க ஒருத்தங்கள விரும்பி இருந்தீங்கன்னா கூட, அது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமா கட்டாயம் மாறிரும். அதே மாரி நெனச்சவங்களையே மேரேஜ் பண்றது. மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க மனக்கசப்புனால பிரிஞ்சிருந்தா, பிரிஞ்சவங்கலாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். அதே மாதிரி வந்து கணவன், மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடியது, அந்யோன்யம் அதிகரிக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. சனி உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, காதல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்டின்னா, அதெல்லாம் சுமூகமா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நான் பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, காதல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு தான். அத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்குது. காசு, பணம் அப்படிங்கிறதும் உங்களுடைய பிசினஸோ அல்லது கெரியரையோ டெவலப் பண்றதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நீங்க கூடுதலான இது கவனத்தோட செயல்படணுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. சாதாரண வளர்ச்சி கிடையாது. பிரம்மாண்ட வளர்ச்சி. நீங்க தொட்ட எல்லாமே ஜெயிக்கக்கூடியது. திடீர்னு ஒரு சின்ன வாய்ப்பு வந்து அது மூலியமா ஒரு பெரிய பட வாய்ப்பு அல்லது ஒரு மியூசிக் வாய்ப்பு, இந்த மாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது. அது போற இடத்துல எல்லாமே உங்களுக்கு மக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கிறது. புகழ் இது பண்றது. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட சென்றடையறது. மக்கள் உங்களை அங்கீகரிக்கிறது. பாராட்டுகள், விருதுகள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய புரோகிராம்ஸ் பண்றது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு வந்து, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய இது எல்லாமே என்னன்னா, நெறைய ஒர்க் நீங்க பண்ணுங்க. அதே நேரத்துல காசு, பணம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருந்து வரும். நெறைய அதிகாரிகள் வந்து உங்கள பாராட்டுறது, அதே மாரி உயர் பதவிகளுக்கு உங்கள ஆட்டோமேட்டிக்கா ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி பேனல்ல 4 பேர் இருந்தா கூட 5ஆவதா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, திடீர்னு அவங்க ஒருத்தவங்க வந்து இறந்து போறது, இன்னொருத்தங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போறது, ஒருத்தருக்கு அலிகேஷன் ஆகுறது, இந்த மாரி வாய்ப்புகள் வந்து திடீர்னு உங்களுக்கு அது மாரி அதுதான் ஒரு கிளிக் ஆகுறது. ராஜயோகம், விபரீத ராஜயோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்க ராசிக்கு இருக்கனால, அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு துறை ரீதியாக அல்லது ஒரு வாரியத்தையோ இது மாரி ஒதுக்குவாங்க. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு பாராட்டுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அரசியல் வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க வருவீங்க. வெற்றி வாய்ப்ப இது பண்ணுவீங்க. அதே மாரி மக்களுடைய ஆதரவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. ரிஷப ராசி, ரிஷப லக்னம் 2வா இருந்தாலும் சரிங்க. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் இருக்கு. அதே மாரி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு உங்களுக்கு 2ஆம் இடம் வருமானத்தையும் குடுப்பாரு. 3ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி நெறைய அ உங்களுடைய நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றியும் குடுப்பாரு. சொத்து சேர்க்கையும் உண்டு பண்ணுவாரு. பொதுவாவே இந்த வருடம் வந்து ரிஷப ராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. நல்ல அற்புதமான பலன்கள் இருக்குது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.